Hello friends, welcome back to Play Tamil. So இப்போ நம்ம நவம்பர் மந்த்ல என்னென்ன மூவிஸ்லாம் வந்து மெயினாக நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதை தான் என்கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓடிடி லிஸ்ட்டு நான் தனியாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பட் மெயினாக தியேட்டர் மூவிஸே கொஞ்சம் நிறைய இருக்கா அண்ட் மேக்ஸிமம் எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட வருதா. ஸோ அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிடேட்டர் பேட்லேண்ட்ஸோட மூவி கூட பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் 7 அன்றைக்கி நம்ம இந்தியாவிலையும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் என்னென்னா நம்ம எல்லாமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்டோட தான் ரிலீஸும் ஆகுது. அண்ட் என்ன ப்ரோ இந்த பேட்லேண்ட்ஸ் நம்ம எப்படி ப்ரோ இருக்கோம்னா, ஸோ ஆக்சுவலி எல்லா ப்ரிடேட்டர்ஸும் வந்து ஒரு இடத்துல இருக்காங்களே, ஸோ அந்த ஒரு இடத்த தான் வந்து இவங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிடேட்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸோட என்கிட்ட நீங்கள் மூவி அனிமேட்டட் மூவி தான் அதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த கடைசியான மூமெண்ட்ஸில் வந்து நல்லபடியாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போது ட்ரெய்லர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிடேட்டரும் ப்ளஸ் அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைபாக் ரோபோட்டும் இருக்கும். அண்டு அவங்க ரெண்டு பேரும் சர்வைவல் ஸ்டோரியை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து அதை பார்த்து ப்ரோ ப்ரிடேட்டர் ஏன் ப்ரோ இப்படி இருக்குது ஃபேஸு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆக்சுவலி அதுதான் வந்து ப்ரிடேட்டரோட ஒரு ஒரிஜினல் ஃபார்ம்னு கூட சொல்லுவோம். அது மாஸ்க் இல்லை வேறு கொஞ்சம் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஃபீடிங்லாம் போடாமல் இருந்தால் அது கொஞ்சம் அப்படி தான் தெரியும். அண்ட் ப்ரிடேட்டரும் பார்த்தீங்கன்னா லைக் பல வேர்ஷன்ஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இடத்துல வந்து அவங்க ஸ்லைட்டாக சேஞ்சஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒரிஜினல் ஃபார்ம் இது தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ரன்னிங் மேன்னு சொல்லிட்டு நம்ம நவம்பர் 7 அன்றைக்கி இன்னொரு படம் நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நல்ல விஷயம்னா இது கூட நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆகுது. ஸோ இதோட கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு கேம் ஷோ ஆட்டம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஒருத்தவங்க வந்து சர்வைவ் பண்ணணும். ஏன்னா நிறைய அசாசின்ஸ் வந்து அந்த கண்டஸ்டண்ட்டை சாவடிக்கிறதாக வந்துகிட்டே இருப்பாங்க. அது எப்படி லீகலைஸ் ஆனாங்க அதெல்லாம் எனக்கும் தெரில. பட் இதுதான் மூவியோட ஒரு ஸ்டோரி. லைக் கொஞ்சம் நியர் ஃப்யூச்சரில் நம்ம 20, 35, 40 வச்சுக்கலாமே அந்த மாதிரியான ஃபியூச்சர் தான், ரொம்பலாம் இல்லை, ஃபியூச்சரிஸ்டிக்லாம் இல்லை. ஸோ அதில் நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அண்டு ஒரு ஏதோ பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அண்டு நிறைய அசாசின்ஸும் சாவடிக்காக வந்துகிட்டே இருப்பாங்களாம். ஸோ கான்செப்ட் நல்லபடியாக இருக்குது. பார்ப்போம் படத்தை எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ட்ரெய்லரும் நல்லாவே கொஞ்சம் ஹைஃபை ஆக்ஷனாகவே தெரியுது. ஸோ இந்த படத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் இடத்துல இருக்க நம்ம நவ் யூ சி மீயோட தேர்டு பார்ட். அண்டு அது வந்து நவ் யூ டோன்ட்னு சொல்லிட்டு யூனிக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. பை த வே இந்த படம் இப்போதைக்கு நம்ம நவம்பர் 14 தான் ரிலீஸ் ஆகுது நம்ம தேட்டர்ஸில் தான். அண்ட் இப்போதைக்கு புக் மை ஷோவில் வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடியெல்லாம் ரிலீஸ் ஆனதுலாம் நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட். ஸோ மேக்ஸிமம் இது கூட நம்ம தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரட்டுமே, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்ட சொல்லலான்னு. ஸோ இப்போதைக்கு இது வெறும் நம்ம இங்கிலீஷ்னே நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் என்ன ப்ரோ தான் நம்ம நவ் யூ சி மீ எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க உங்களுக்கே தெரியும். அவங்க மேஜிக் ஷோ காமிச்சிட்டே வந்து ஒரு ஹெய் ஸ்டார்ட்டும் ஒன்று பண்ணுவாங்க. அது லைக் ஒரு டீம் இருக்குது, அவங்க செம்ம ஃபேமஸ் பாப்புலர் அண்ட் இந்த மாதிரி மேஜிக் ட்ரிக்லேயே வந்து கொஞ்சம் அல்டிமேட்டாக பண்ணுவாங்க. மெயினாக கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு சில சீன்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ரீல்ஸ்லலாம். அதெல்லாமே ரொம்ப பாப்புலர் ஃபேமஸான ஒரு சீன்ஸ் தான். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸில் இதுதான் தேர்டாவது பார்ட்டு. ஸோ இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க திருட முடியுதா இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிசு ரோட் டு ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஆக்ஷன் பேக்கான ஒரு மூவி வந்து நம்ம நவம்பர் 21 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தேட்டர்ஸில் தான். அண்ட் நல்ல விஷயம் என்னென்னா நம்ம தமிழ் டப்டோட கொண்டு வராங்க. ஆக்சுவலி இது செகண்ட் பார்ட்டான மூவி. இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் கூட இருக்குது வெறும் சீசன் சொல்லிட்டு. அண்ட் அது வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. பட் டெஃபினட்டாக பாருங்கள். ஏன்னா கோர் கான்செப்ட் வந்து நம்ம ஹீரோ பார்க்க கொஞ்சம் வயசான ஆளாக தான் இருப்பார். பட் பயங்கர லைக் ஒரு சோல்ஜர்லேயே ஒரு அல்டிமேட்டான சோல்ஜர் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கேரக்டர் தான் நம்ம ஹீரோ. அவர் எத்தனை பேர் முன்னாடி வந்தாலும் சரி எல்லாரையும் காலி பண்ணிடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன ஒரு கோல்டு இருக்கும், அவர் வந்து சேஃபாக ஒரு இடத்துலேருந்து போயிட்டுருப்பார் வார்ன் சுச்சுவேஷன் நடுவில். ஸோ வேர்ல்டு வார் 2 டைமான பீரியட் தான். ஸோ அதில் அவர் எப்படி அந்த ஜேர்னி பண்ணுறாருன்னு தான் கோர் கான்செப்ட். பட் இப்போ 2ல் இன்னும் ஒரு ஜேர்னி முடியல போல். ஸோ இன்னும் இருக்குது, அது அந்த ரோட் டு ரிவெஞ்சுன்னு. அண்ட் அதில் அவருக்கு என்னென்ன பண்ணுறாரு அதை அப்படியே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை த வே இப்போதைக்கு இந்த படம் நம்ம தேட்டர்ஸில் தமிழ் டப்டோடு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருங்க. அதில் லாங்குவேஜ் பேரியெல்லாம் ரொம்பலாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. ஆனால் விஷுவல் வைஸாக செம்மையாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு நானும் இந்த செகண்ட் பார்ட்டுக்காக ரொம்ப ஈகர் அண்ட் ஹைப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜோட்டோபியாவோட செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் ஆகுது. எஸ் கைஸ் நவம்பர் 26 தான் தேட்டர்ஸில். அண்ட் இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷ்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் நம்ம டிஸ்னி சைட்லேருந்து லைக் ஜோட்டோபியாலாம் பெரிய லெவலான மூவி. ஸோ நம்ம தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு நானும் தமிழ் டப்டான ட்ரெய்லர்ஸ் எங்கேயோ பார்க்கலாம். அண்டு
அதனால் புக் மை ஷோவில் ஒரு வெறும் இங்கிலீஷ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, சரி ஓகே இங்கிலீஷ்லேயே வச்சுப்போமே. பட் பார்ப்போம், கண்டிப்பாக நம்ம தமிழ் டப்பில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜூட்டோபியா என்ன ப்ரோ மூவினா, நீங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருக்கணும். அண்ட் லைக் என்டையர் அனிமல்ஸாக சேர்ந்து ஒரு சிட்டி ப்ளஸ் என்டையர் உலகத்தில் வெறும் அனிமல்ஸாக தான் இருக்காங்க. அண்டு ஹியூமன்ஸ் செய்கிற எல்லா வேல்யூவும் வந்து அனிமல்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தனித்தனி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகட்டும். அண்ட் அதில் தான் வந்து நம்ம மெயின் ஒரு சின்ன ரேபிட்டு அவங்க வந்து இப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்றாங்க. அந்த மாதிரி ஸ்டோரி வந்து நல்லபடியாக கொண்டு போயிருப்பாங்க. 2ல் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. பட் மெயின் கோர் கான்செப்ட் என்னன்னு தான் தெரில. ஒரு பாம்பு தான் குறுக்கால வந்துருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் கண்டிப்பாக இது நல்ல ஒரு ஃபன் காமெடி கேட்டகிரியான மூவியாக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு லைக் நம்ம நவம்பர் மந்தில் மெயினான மூவிஸ் எதெல்லாம் நம்ம தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நம்ம ஓடிடி ரிலீஸ்லையும் எக்கச்சக்கமான மூவிஸ் இருக்குது, சீரீஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் அப்புறமா பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனலில் போய் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் க்ளே தமிழ். See you in next video. Bye guys.